இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே இந்த குழந்தை தாண்டி. ஐயோ, எனக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்? எங்களுக்கு அது தெரியும் அண்ணே, அந்த கடவுளுக்கு தெரியலையே. அப்படியெல்லாம் இல்ல சுபு அக்கா. முதல்ல நகை தொலைஞ்சு போயிடுச்சேன்னு எங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனா கண்டிப்பா கிடைச்சிடும் இப்ப தோணுதுக்கா. அண்ணே, ஆமா அண்ணே, நான் கூட ரேணுகாவோட அப்பாவுக்கு போன் பண்ணி போலீஸ்க்கு பிரஷர் கொடுக்க சொல்லிருக்கேன். எம்பி சொன்னா கண்டிப்பா நடந்துரும் அண்ணே. நீங்க வேணா பாருங்களேன், நகை கிடைச்சிருச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூடிய சீக்கிரமா போன் வரும். ஐயோ, அந்த நகை பெருசா, என் குழந்தை உயிர் பெருசான்னு தெரியலையே. ஆபரேஷன் பண்ணியே ஆகணும்னு மணிக்கு ஒரு தடவை வந்து சொல்லிட்டு போறாங்க. தப்பு ஏதாவது நடந்துட்டா டாக்டருங்க என்ன பண்ணுவாங்க? பொறுப்பு இல்லாம நாம நடந்துக்கிட்டு அவங்கள குறை சொல்ல முடியுமா? அண்ணி, அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது அண்ணி. அண்ணா ஆபீஸ்ல இருந்து பணம் வாங்கிட்டு வந்துருவாரு. என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்குல்ல, இதையெல்லாம் வச்சு ஆபரேஷனை முதல்ல ஆரம்பிச்சிடலான்னு சொன்னாரு. டிஸ்சார்ஜுக்கு முன்னாடி மிச்ச பணத்தை கட்டிடலாம். என்ன நம்புங்க அண்ணி. நான் நம்புறேன், நான் எல்லாரையும் நம்புறேன். யாராவது ஒருத்தங்க எனக்கு உதவ மாட்டாங்களா? என் குழந்தை உயிர் பொழைக்க மாட்டாளாங்கிற ஒரே காரணம் தான் எல்லாரையும் நம்புறேன். ஆனா ஒண்ணு தப்பி தவறி என் மஜுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே நான் இருக்க மாட்டேன். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன காயத்ரி? என்னால நம்பவே முடியல சூர்யா. எங்க அப்பா அவ்வளவு தூரம் என்ன பாக்குறதுக்காக வந்திருப்பாரா? திரும்ப திரும்ப நான் அதே தான் நினைச்சு பாக்குறேன். அப்படி என்ன பார்க்க தான் வந்தாருன்னா என் முகத்தை பார்த்ததும் ஏன் சட்டுன்னு திருப்பிட்டு போகணும்? நான் கூப்பிட நிக்கவே இல்லை சூர்யா. காயத்ரி, எப்பயும் அடிச்சா அது வெயில், எப்பயாவது அடிச்சாதான் அது மழை. நம்ம ஊர்ல அவ்வளவு சீக்கிரமா மழை வருமா காயத்ரி? வெயிட் பண்ணி தானே தீரணும் காயத்ரி. முதல்ல வானம் இருட்டும், அப்புறமா காத்தடிக்கும், சின்னதா 2-3 தூறல் போடும், சட்டுன்னு விட்டுரும். மறுபடியும் நல்லா வெயில் காயும், திடீர்னு இருட்டிட்டு வந்து இடியும் மின்னலுமா மழை பெய்யும் பாருங்க. அதுதாங்க சந்தோஷமே. இப்ப எதுக்கு இத சொல்றீங்க? உங்க அப்பாவை பத்தி தாங்க சொல்றேன். நீங்க இருக்கிற இடம் தெரிஞ்சுட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டாருல, பார்த்துக்கிட்டே இருங்க, கூடிய சீக்கிரம் வீட்டுக்குள்ளேயே வந்துருவாரு. அப்புறம் ஒரு நாள் உங்களை கண்டிப்பா கூப்பிட்டு பேசுவாரு. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வான்னு உங்களை கண்டிப்பா கூப்பிடுவாரு. நடக்கும் காயத்ரி. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க. ஆமா காயத்ரி, எனக்கு என்னமோ உங்க அப்பா கண்டிப்பா மனசு மாறுவாருந்தாங்க தோணுது. மாறணும் சூர்யா. ராத்திரி பகலா நான் அதே தான் நினைச்சிட்டு இருக்கேன். எங்க அப்பா மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன ஏத்துக்கிட்டாருன்னா உலகத்துல எதை வேணும்னாலும் என்னால சாதிச்சிட முடியும்னு எனக்கு தோணுது. அவர்தான் எனக்கு பெரிய பலம். நான் சின்ன வயசுல இருந்தே அவர் விரல புடிச்சுக்கிட்டே வளர்ந்து பழகிட்டேன். இப்ப தனியா கிடந்து அவஸ்தைப்படுற போதான் அப்பா வேணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. என்னடா சின்ன குழந்தை மாதிரி பேசுறாளேன்னு தோணுதா? தப்பு இல்ல காயத்ரி, எல்லாரும் எப்பயும் ஒரு சமயம் குழந்தையா இருக்க மாட்டோமான்னு ஆசைப்படதானே செய்வோம். சரி, டைம் ஆச்சு, வாங்க கிளம்பலாம். போலாமா?
சூர்யா அங்க பாருங்க. சூர்யா இங்கதான் அன்னைக்கு வந்தோம். தோ அங்கதான் காரை நிறுத்தணும். அங்க ஒரு செக்யூரிட்டி இருக்காரு, வாங்க அவர்கிட்ட போயிட்டு கேட்டு பார்ப்போம். அன்னைக்கே விசாரிச்சிட்டோம் சூர்யா, அவருக்கு தெரியாதுன்னு சொன்னாரு. இன்னொரு தடவை அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். வாங்க போலாம். ம். வாங்க. அண்ணே, இவங்க பேரு காயத்ரி. போன வாரம் இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கும் போது காரை வெளியே பார்க் பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. உள்ள போயிட்டு வெளியே வரும்போது கார் காணோங்க. சார் வண்டி நம்பர் கூட TN20 CV 4417. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லம்மா தெரியாதுன்னு. சார் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. பிரவுன் கலர் காரு என் பாட்டியோடது. யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க. யாருன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். இன்னும் எந்த பதிலும் இல்ல சார். அம்மா தெரியாதுன்னு சொல்லிட்டேன்லம்மா, வேற யார்ட்டையாவது விசாரிச்சு பாருங்க. செருப்பு தைக்கிறவர்கிட்ட கேட்போம். அண்ணே சொல்லுங்க சார், செருப்பு தைக்கணுமா? இல்லண்ணே, போன வாரம் இந்த பொண்ணு அவங்க பாட்டியும் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்து பார்த்தா காரை காணோம். அப்படியா? பிரவுன் கலர் காருங்க, சின்ன வண்டி தான். இங்கதான் நிறுத்திட்டு போனோம். யாராவது திருடங்க தான் தூக்கி இருப்பாங்கன்னு தெரியுது. பட் அப்படி யாராவது முயற்சி பண்றத நீங்க பாத்தீங்களா? அண்ணே என்னென்ன யோசிக்கிறீங்க? இல்ல சார், நீங்க கேட்கும் போதே யோசனையே வருது. போன வாரத்துல ஒரு நாள், எந்த நாள்னு சரியா தெரியல, ஒரு பிரவுன் கலர் கார் ஒன்று ரொம்ப நேரமா இங்க நின்றுட்டு இருந்தது. 2 பேர் வந்தாங்க, கார்ல ஏறி போற மாதிரி தான் இருந்தாங்க. திடீர்னு என்கிட்ட வந்து கார் சாவி காணோம், உங்ககிட்ட ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டு வந்தாங்க. அவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்களா? ஸ்க்ரூ டிரைவர்லாம் என்கிட்ட இல்லைங்க, இதே இந்த ஊசி தான் இருக்குன்னு கொடுத்தேன். கொஞ்ச நேரம் போய் ஏதோ நோண்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் கார் கதவு திறந்துருச்சுன்னு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. சூர்யா நான் சொல்லல, ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம். இருங்க, பதட்டப்படாதீங்க. அண்ணே உங்களுக்கு அவங்கள அடையாளம் தெரியுமா? தெரியும் சார். 2-3 தடவை இந்த ஏரியால பார்த்த மூஞ்சிதான், ஆனா யாருன்னு சரியா தெரியல சார். பரவாயில்லண்ணே, நீங்க கொடுத்த தகவல் ஒரு பெரிய உதவி தான். ஐயோ இல்ல சார், பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார். பரவாயில்ல, வைங்க வைங்க, வேண்டாம் சார், வச்சுங்க, வேண்டாம் சார், வேண்டாம். என்னங்க நான் ஒண்ணு சொன்ன உடனே கேப்பீங்களா? சொல்லுமா. யாரோ ஒரு புரோக்கரை பார்த்தேன்னு சொன்னீங்களே, ஊர்ல அவன் ஒருத்தன் தான் புரோக்கரா? 100 பேர் இருக்காங்கப்பா, 1000 பேர் இருக்காங்க. எல்லாரையும் பாருங்க. எல்லாரையும் இங்க வர சொல்லி பேசுங்க. இப்பவே உடனடியா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க யாரு கை காட்டுறீங்களோ அவனுக்கு நான் கழுத்தை நீட்டுறேன்ப்பா. என்னம்மா அதெல்லாம்? என்னாச்சு உனக்கு? என்ன ஒண்ணு கேட்காதீங்கப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. உள்ளூர் மாப்பிளையோ வெளியூர் மாப்பிளையோ, பணக்காரனோ ஏழையோ, எனக்கு கவலை இல்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. எனக்கு பொருத்தமானவனு உங்களுக்கு யார் தோணுதோ அவனை கூட்டிட்டு வந்து நிறுத்துங்க. அடுத்த நிமிஷமே நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வாழ்ந்து காட்டணும்ப்பா. அந்த பொறுக்கி கண்ணெதிர்க்க இன்னொரு மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். அதான் நான் அவனுக்கு கொடுக்கிற சரியான தண்டனை. டிலே பண்ணாதீங்கப்பா, இமிடியேட்டா ஏற்பாடு பண்ணுங்க. ஹலோ சார், நான் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. உங்களை உடனே பார்க்கணுமா? கமிஷனர் சார் வர சொன்னாரு. என்ன விஷயங்க? என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. உங்களை உடனே பார்க்கணுமா? நீங்க உடனே கிளம்பி வாங்க. சரி வரேன். யார்ப்பா போன்ல? இன்ஸ்பெக்டர் பேசினாரு. கமிஷனர் ஏதோ அர்ஜென்டா வர சொன்னாராம். என்ன விஷயம்னு தெரியலம்மா. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. கவலைப்படாத ரேணுகா, அப்பாட்ட சொல்லிட்டல,
உன் கல்யாணம் என் பொறுப்பு. எப்படி நடத்தி காட்டுறேன்னு பாரு. தைரியமா இரு. ஏய் ஏந்திரா டேய். என்னடா இப்படி கதவை திறந்து போட்டு தூங்கிட்டு இருக்க? நைட் எல்லாம் Facebookல கடலை போடு, பகல்ல இப்படி கதவை திறந்து போட்டு தூங்கு. யாரா அவங்க? டேய் ரொம்ப முக்கியமான ஆள்டா. எனக்கு முக்கியமான ஆளுன்றதை விட காயத்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஆளு. சரி எங்களுக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, கொஞ்சம் டைம் எடுக்கும்டா. நீ உன் தூக்கத்தை கண்டினியூ பண்ணு. ஆஸ் யூஷுவல் உன் கம்ப்யூட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உட்காருங்கண்ணே. உட்காருங்க காயத்ரி. என்ன பண்றீங்க சூர்யா? ஏதாவது நல்லது பண்ணணும் தான் பார்க்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ணா இங்க பாருங்க, நீங்க கார் எடுத்துட்டு போனான்னு சொன்னீங்களே, அந்த ஆளுங்களோட கண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க ஒவ்வொன்றா காட்டினீங்கன்னா நான் பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன் சார். சரி, இத பார்த்துட்டு நீங்க எது பொருந்ததுன்னு பார்த்து சொல்லுங்க. இதுவா? இது இல்லை சார். இதுவா? இது இல்லை சார். அண்ணே கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கண்ணே. இதுவா? இல்லை சார். இதுவாண்ணே? ஆமா சார், இதே மாதிரி தான் இருந்தது சார். இப்ப அந்த மூக்கு காமிச்சிடுறேன், காட்டுங்க சார், சொல்லிடுறேன். கொஞ்சம் நீட்டமா இப்படி இருக்குமாண்ணே? இது இல்லை சார். இதுவும் இல்லை சார். இதுவா? இந்த மூக்கு தான் சார், இதே மாதிரி தான் சார், கூரா இருந்தது. இப்போ ஹேர் ஸ்டைல் மட்டும் காமிக்கிறேண்ணே, எதுன்னு பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் சார். இது மேட்ச் ஆகுதானே? இது இல்லை சார். நீட்டமா இருந்துச்சா? நீட்டமா இல்லை சார், கொஞ்சம் சுருட்ட முடியுமா இருந்தது. இதுவா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே. இந்த மாதிரி இல்லை சார். ஆமா சார், இதே தான் சார். இதுவாண்ணே? இப்படி தான் இருந்தது சார். அண்ணே கண்ணு மூக்கு ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு காமிக்கிறேன், ஃபுல் ஃபேஸாக பார்த்துருவோம். சரிங்க சார். ஏய் ஏய், என்னடா உன் பிரச்சனை? கரண்ட் போயிடுச்சுடா. யூபிஎஸ் இல்லையா ரூம்ல? யூபிஎஸ் சர்வீஸ் கொடுத்துருக்கேன்டா, வரத்துக்கு 2 நாள் ஆகும்டா. அட போடா. சூர்யா, ஏபிக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? ஏய் ஈபிக்கார ஃபோன் நம்பர் வச்சிருக்கல, ஃபோன் போடுறான். எப்போ கரண்ட் வரும்னு கேளு. ஹலோ வணக்கம் ஈபி. சார், வாவுசி தெருல இருந்து பேசணும் சார். சொல்லுங்க சார். எங்க ஏரியால கரண்ட் இல்ல சார். அப்படியா? எப்ப சார் வரும்? மெயின் லைன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வர்றதுக்கு ஒரு 4 hours சார் ஆகும் கொஞ்சம் சார். சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். ஓகே சார்.
டேய் வரத்துக்கு 4 மணி நேரம் ஆகுமாண்டா. சரி சார், நான் இப்போ கிளம்புறேன் சார். அண்ணே இருந்து கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்கண்ணே. சார் இல்லை சார், போய் பொழப்பு இருக்காத, நான் போய் பார்க்கணும். இன்னைக்கு உங்களுக்கு என்ன கூலியோ அதை நான் கொடுத்துட்றேண்ணே. இன்னைக்கு நீங்க கொடுத்துருவீங்க சார். நான் போய் பொழப்ப பார்த்தாதான் 4 கஸ்டமர் வருவாங்க. என் வீட்டில் அடுப்பேரு. நான் கிளம்புறேன் சார். அண்ணே சாரி சார். என்ன சூரிய எப்படி ஆயிடுச்சு? கை கேட்டினது வாய் கேட்டலன்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, இன்னைக்கு கை கேட்டினது கண்டிப்பா நாளைக்கு வாய் கேட்டும். வாங்க போலாம். சொல்லுங்க சார், என்ன விஷயமா திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? உங்க பொண்ணுக்கு 2வது கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணீங்களா? ஐ ஆம் சாரி சார், வேற வழி இல்லாம தான் இந்த டாபிக் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன் கேக்குறீங்க? இல்ல, உங்க டாக்டருடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் விஜய் இங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவருடைய விருப்பம் இல்லாம அத்துமீறி உங்க பொண்ணை கடத்திக்கிட்டு போயிட்டதாகவும் அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண முயற்சி பண்றதாகவும். சார் அப்படின்னு அவன் சொன்னா உடனே கம்ப்ளைண்ட் வாங்கிடுவீங்களா? சார் நீங்க சொல்ற விஜய்ங்கிறவன் ஒரு பொறுக்கின்னு நான் சொல்றேன். என் பொண்ணை ஏமாத்தி திருட்டு தாலி கட்டினவன் சார் அவன். அவன் சங்காத்தமே வேணான்னு சொல்லிதான் அவன் கட்டின தாலியை என் பொண்ணு கழட்டி வீசி எறிஞ்சிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டா. அது தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா விஜயோட ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரில இருக்கு. உங்க பொண்ணு அவரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சார் நீங்களும் ஒரு பொண்ணை பெத்தவங்க, உங்களாலேயே இதை புரிஞ்சுக்க முடியலையா? என் பொண்ணு ஒரு அப்பாவி சார். அவளை காதலிக்கிற மாதிரி நடிச்சு திருட்டுத்தனமா தாலி கட்டி கூட்டு போயிட்டான் சார். தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் சார் என் பொண்ணுக்கே விஷயம் தெரியும். அவன் அவளுக்கு தாலி கட்டினது அவன் மேல இருந்த காதலால இல்ல சார், சொத்துக்கு ஆசைப்படதான் சார் அப்படி பண்ணியிருக்கான். உங்க பொண்ணு படிச்சவங்க தானே? ஐ மீன் இப்ப கூட காலேஜ்ல ஏதோ. சார் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னே தெரியல சார். அவன் கடத்திட்டு போய் கட்டாய தாலி கட்டியிருக்கான்னு சொல்றேன், அதை நம்ப மாட்டீங்களா? சார் இதுல நம்புறது நம்பாம இருக்கிறது பேச்சு கிடையாது சார். எனக்கு ரேணு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கு ஆதாரம் இருக்கு. அவங்க அப்பா தான் இடையில போந்து தேவையில்லாம பிரச்சனை பண்றாருன்னு அவர் சொல்றாரு சார். என்ன சார் பெரிய புண்ணாக்காதாரா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, சாட்சியே இல்லாம ஒரு கோயில் வாசல் வச்சு என் பொண்ணுக்கு தாலி கட்டிருக்கான் சார் அந்த ராஸ்கல். அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா சட்டம் நம்புறதுக்கு எல்லா விதமான சாட்சி அவர் கையில இருக்க. என்ன சார் சொல்றீங்க? இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? உங்களுக்கும் மிஸ்டர் விஜய்க்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உங்க பொண்ணுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி முறைப்படி அவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்குறதா உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா பத்திரிக்கை, டிவி, பேப்பர்னு உங்க பேர் தான் சார் அசிங்கமாயிரும். இதை சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு புரியல மச்சான். திடீர்னு யாரோ ஒரு செருப்பு தைக்கிறவனை கூட்டு வர, போலீஸ்காரன் மாதிரி கண்ணை காட்டு மூக்க காட்டுன்னு சொல்லி படம் காட்டுற. இதெல்லாம் எதுக்குடா? என்ன ஐடியாவில் நீ ஒர்க் பண்றேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுடா. ஐடியா விடுறா மச்சான். நான் செய்யறது எல்லாத்துக்குமே நோக்கம் ஒண்ணுதான். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு நிரபராதியை தண்டிச்சிடக்கூடாதுடா. புரியல சூர்யா. நான் சொன்னேன்ல, காயத்ரியோட பாட்டி ஜெம் ஆஃப் லேடி மச்சான். கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாம அடுத்தவங்களுக்காக வாழ்றவங்கடா அவங்க. நான் யாரா அவங்களுக்கு? எந்த சம்பந்தமே இல்லாதவன். எனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு தெரிஞ்சதும் தன்னோட கெஸ்ட் ஹவுஸை கொடுத்து தங்க சொன்னாங்கடா. என்ன விட காயத்ரி ஆல்மோஸ்ட் காயத்ரி என்ன மாதிரி தானே. அவங்க வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் சொல்லி அவங்க அப்பா அவளை வீட்டில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா.
முன்ன பின்ன தெரியாத அவங்கள அவங்க வீட்டில் தங்க வச்சுக்கிட்டு அவங்க படிப்புக்கு செலவழிச்சு அவங்க சாப்பாடு போட்டு ஒரு நல்ல நல்ல கார்டியனா கூட இருந்து அவங்கள சொந்த பேத்தி மாதிரி பார்த்துக்கிட்டாங்கடா அந்த பாட்டி. நம்ப முடியாத அளவுக்கு அவங்க ரொம்பவே நல்லவங்கடா. உண்மையிலே நீ சொல்றதை நம்ப முடியல சூர்யா. டேய், நான் தான் சொன்னேனேடா, அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. யாரோ செஞ்ச கொலைய தான் செஞ்சதா ஏத்துக்கிட்டு பாவண்டா இன்னைக்கு ஜெயில இருக்காங்க. ம் உண்மையிலேயே அந்த கொலையை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுடா. கிரேட் சூர்யா. ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சுடா. நீ ஏதோ ஜாலிக்கு பொழுதுபோக்குக்காக பொம்மை கட்டிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டேன் சூர்யா. சாரி மச்சான். பரவாயில்ல விடுறா. அது சரி, அந்த செருப்பு தைக்கிறவன் இந்த பிளேவுல எங்க வரான்? பாட்டியோட காரை திருநத அவன் பார்த்துருக்கான்டா. அதனாலதான் இவனை கூட்டிட்டு வந்து ஆள் எப்படி என்ன ஏது எப்படி இருப்பான்னு காமிக்கிறதுக்கு தான் கூட்டு வந்தேன். அந்த டைம்ல மட்டும் கரண்ட் போகாம இருந்திருந்தா ஆள் எப்படி இருப்பான்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பேன்டா. டேய், நீ தான் லேப்டாப் வச்சிருக்கல, அதில் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதானே? டேய், என் லேப்டாப் சர்வீஸ் போயிருக்குடா, அது நாளைக்கு தான் வருது. நாளைக்கு வருதுல்ல, அதுல இருந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதானே? டேய், இந்த சாஃப்ட்வேர் ஒன் டைம் தானே இன்ஸ்டால் பண்ண முடியும். நான் 1 யூசர் லைசன்ஸ் தான்டா வாங்கியிருக்கேன். டேய் லூசா, நீ கிராக் பண்ணா போச்சு. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் மார்க்கெட்டுக்கு போனேன்னா 100 டம்பு கிடைக்கும்டா. டேய், ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன். கேவலம் ஒரு சாஃப்ட்வேர் விஷயத்துல நான் ஏன்டா தப்பு பண்ணணும்? வா. என்னடா மச்சான், கதவெல்லாம் திறந்தே கிடக்கு, ஜன்னல் சாத்திட்டு போனோம். சாவி நம்ம கையில இருக்கும்போது அப்படியே அவன்டா உள்ள வந்திருப்பான். போய் அந்த லைட்டை சுவிட்ச் ஆன் பண்ணு.